பாரு, சும்மா ஏதோ விளையாட்டு சொல்றான்னு நினைச்சேன். நிஜமாவே சிகப்பு கம்பளம் போட்டிருக்கா. இன்னும் என்னென்ன கூத்தடிக்க போறாளோ, வெயிட் பண்ணி பாப்போம். இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். ஹரிகிருஷ்ணன் சார் வந்தாச்சு. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க, சீக்கிரம் முன்னாடி போங்க. போதும் அங்கேயே நில்லுங்க. வாங்க சார், வாங்க வாங்க. வெல்கம் சார், வெல்கம். வாங்க. Thank you. வாங்க சார். என்னங்க இது? வாழை மரம் தோரணம் கட்டி கார்பெட்லாம் போட்டு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நோ நோ சார், நீங்க என்னோட முக்கியமான கெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஒரு டைஹார்ட் ஃபேனோட வீடு தேடி வருதுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே அமைஞ்சிடது இல்லையா? சோ அந்த வகையில பார்த்தா ஐ அம் வெரி வெரி லக்கி சார். Thank you so much. Anyway, thank you so much. Pleasure sir. கொஞ்சம் தள்ளி நில்லுமா, சாருக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். One second sir. உங்களை யாராச்சும் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? எதுக்காக முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிக்கிறீங்க? போங்க, போய் அங்க போய் நில்லுங்க, போங்க. போங்கன்றல. அவங்கள எதுக்குங்க தடுக்கறீங்க? நீங்க எடுங்கம்மா. ஆரத்தி யார் எடுத்தாலும் நல்லதுதான். நீங்க எடுங்க. இந்த கற்பூரத்தை சாரி சார். சார், பிரதிபா சொல்லும் போது நாங்க யாருமே நம்பல சார் எங்க பிளாட்டுக்கு வருவீங்கன்னு. நேர்ல பார்த்த அப்புறம் தான் சார் நம்பிக்கையே வந்திருக்கு. கனவா நனவான்னு கூட தெரியல சார். ஏய், என்ன ஏன் கிள்ற? அவளை கிள்ளு. நிஜமானு பார்த்தேன். நோ வே. ஹரி சார் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது கனவே கிடையாது, முற்றிலும் உண்மை. பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல நம்ம கண் எதிர்க்க நடக்கிற ஒரு அற்புதம். சார் ஒரு நிமிஷம். ஹலோ பிரதர், உங்களை இங்க ஷூட் பண்ண கூப்பிட்டது நான், பேமெண்ட் கொடுக்க போறதும் நான், வந்திருக்கிறது முக்கியமான விஐபி. பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்க போறது நான். எங்களை எடுக்கிறத விட்டுட்டு நீங்க வெட்டியா வேற யாரையோ வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. தப்பில்லையா? சாரி மேடம், எடுக்கிறேன் மேடம். ஆமாப்பா, கேமரா மட்டும் அவங்கள விட்டு நகர்த்தவே நகர்த்தாத. அப்படியே ஒரு ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு ஒரு கிளாம்ப் போட்டு அடிச்சு விட்டுடு. பரிமலாமா. சார் நீங்க உள்ள வாங்க சார். வாங்க. என்ன பிரதிபா, வீட்டுக்கு வான்னு மட்டும் கூப்பிட தெரிஞ்சது இல்ல? நாங்களும் அவரோட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம்னு உனக்கு தெரியாதா? ஓ, ஐ அம் வெரி வெரி சாரி. சார் பத்த டென்ஷன்ல சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு போட்டோ. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. இருங்க இருங்க, இப்ப எடுங்க. ஏமா, நீங்க ஏன் தயங்குறீங்க? வாங்க. அன்னைக்கு காய்கறி கடையிலேயே இப்படிதான் இருந்தீங்க, இன்னைக்கும் இப்படிதான் இருக்கீங்க. வாங்க, வந்து நில்லுங்க. யாரு உங்களை தடுக்க போறாங்க? வாங்க. போதும், அவர் நிக்க சொன்னா அப்படியே நின்ட்டே இருப்பீங்களா? இப்படி வாங்க, போய் அப்படி நில்லுங்க. போதுப்பா, நீங்க வாங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க. சார் சார் வணக்கம் சார். ஏய் ப்ளீஸ், என்னது இது? கோ கோ, இங்க எதுக்கு வந்தீங்க? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. அப்படி போங்க. வந்தா என்ன தப்பு? சார் நம்ம ஃப்ரெண்டு தானே. என்ன ஃப்ரெண்டா? ஆமா ஆண்டி, அன்னைக்கு ஒரு நாள் சார் இங்க வந்திருந்தப்ப எங்க பால் ஹெட்மாஸ்டர் தாத்தா எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் சார் தான் புது பால் வாங்கி கொடுத்தாரு இல்ல சார்? எஸ், கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு மேட்ச் போட்டுடலாமா? நாங்க ரெடி சார், நீங்க ரெடிங்களா? நான் எப்பவுமே ரெடி தான். ஓகே ஓகே, வெயிட். பரவாயில்லை, போங்க, போய் விளையாடுங்க. இல்லனா புக்ஸ் எடுத்து படிங்க, இல்லனா உங்க மம்மிக்கு சொல்லுங்க. வாங்கடா போலாம். சாரி சார், பசங்க கொஞ்சம் பிரதிபா, சார் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரியும். கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு தான் போகட்டுமே. ஜி இல்ல இல்ல, பாவம் சார், வெயில எவ்வளவு நேரம் தான் நிப்பாரு. அவருக்காக அங்க ஏசி எல்லாம் போட்டு ரூமை ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க சார்.
அத்தா, என்னம்மா பசி வந்துருச்சா? ஒரு 10 நிமிஷம் இரு, வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. வேலையெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல இதை பாருங்க அத்தா. ஹரி சார் வந்துட்டாரா? ஏன் அத்தா, உங்களுக்கு கடுப்பாகவே இல்லையா? நான் எதுக்கு கடுப்பாகணும்? இல்ல, சமைக்கவே தெரியாத ஒருத்தங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஷெஃப் என்ன தைரியம் இருந்தா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நான் சொல்லி தரேன்னு சொல்லுவாங்க. பாத்தியா, நீ அதை விடவே மாட்டல்ல. நான் தான் சொன்னேன்ல பவி, பிரதிபா சாதாரணமானவங்க கிடையாது. ராவோட ராவா யார்கிட்டயாவது சமையல் கத்துட்டு இருந்திருப்பாங்க. இல்லனா இருக்கவே இருக்கு அந்த யூடியூப். அத்தா, இந்த வீடியோவை பாருங்க. என்ன பந்தா, என்ன கெத்து, என்ன ஆட்டம், சான்ஸே இல்ல அத்தா. என் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். எல்லார் கையோட ரேகையும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா மனுஷங்களோட சுபாவமும் அப்படித்தான். ஆனா சில பேருக்கு மட்டும் எப்படி அத்த இப்படி நோகாம நோம்பு கும்பிட முடியுது? ஆனாலும் அநியாயத்துக்கு நீ பிரதிபாவை கிண்டல் பண்ற. அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒண்ணும் மோசம் இல்ல. பிரதிபாவும் நல்லவங்க தான். நான் என்ன நல்லவங்க இல்லைன்னு சொன்னனா? எல்லார பத்தியும் யோசிச்சு பாக்குறேன் அத்த. அதே மாதிரி நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸையும் சேர்த்து வச்சு திங்க் பண்ணி பாக்குறேன். எதுக்கு? இந்த நாட்டுல சிந்திக்கிற உரிமை கூடவா ஒரு பொண்ணுக்கு இல்ல? இப்ப நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். நேத்து ஹரி சார் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ஆமா. பிரதிபாவும் வந்தாங்க. ஆமா. பிரதிபாவுக்கும் சமையலுக்கும் ஏணி வச்சாலே எட்டாத விஷயம். அது ஹரி சாருக்கும் நல்லா தெரியும். இதுக்கு மட்டும் ஏன் ஆமா சொல்லல? சீப்போ, முழுசா கேளுங்க அத்த. அவ்வளோ பெரிய மனுஷன், அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு கத்து தரேன், என் வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிட்டதும் எப்படி உடனே கிளம்பி வந்தாரு? இது என்ன கேள்வி? அன்னைக்கு அவரோட ஹோட்டலுக்கு போய் நான் கூட சொதப்புனேன். ஆனா அத அவர் நினைச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தாரா? இங்க வந்து கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்க வரல. அதே மாதிரிதான் நேத்து பிரதிபா கொஞ்சம் பதட்டத்துல இருந்திருப்பா. இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. இது ஒரு தப்பா? ஆனா ஒரு விஷயம் பவித்ரா, பிரதிபா பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் ஹரிசாரோட ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும். ஹரிசாரியும் பிடிக்கும். எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு அவர் வரணும்னு அந்த அம்மா நினைச்சிருக்காங்க. அத நினைச்சிட்டு எப்படி அழகா சாதிச்சிருக்காங்க பாத்தியா? உண்மையிலேயே பிரதிபா பெரிய ஆளுதான். சான்ஸே இல்ல அத்த. இப்படியெல்லாம் கூட யோசிக்கலான்னு இப்பதான் கத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கெல்லாம் மெரினா பீச்ல சிலைதான் வைக்க முடியுமே தவிர உங்களை பார்த்து நான் மாறிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு தடவை கேக்குறேன், வரீங்களா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். அதான் மாட்டேன்னு சொன்னேன்ல. ஏன் அத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலி பிரதீபாக்கும் சமையலுக்கும் சம்பந்தமே இல்ல. இருந்தாலும் அவங்க தோத்து போனதை ஒத்துக்காம புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களா இல்லையா? அத போய் நம்ம நேர்ல பார்க்க வேணாமா? சரி, இப்போ 4 பசங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கமான் 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 பக்கத்துல நின்னு கை தட்டி விசில் அடிச்சு என்கரேஜ் பண்ண மாட்டோம்? அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் அத்த. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இவ அடிக்கிற கூத்த தாங்க முடியல. ஏய் பரிமளா, சும்மா இருங்க. பின்னாலதான் அவங்க அத்தை நின்னுகிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம பரிமளாங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிட்டாங்க. இதே அவங்க அத்தைய தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க, பிரதீபாவை பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. அப்படி சொல்லு அர்ச்சனா. ஓகே, thank you so much. படால எடுத்தது போதும், நீங்க போங்க. ஓகே மேடம். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். பட் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுமே. Why not?
2 மினிட்ஸ் தரேன், வெயிட் பண்ணலாமே. நோ இஷ்யூ சார். யாரு கொஞ்சம் சாருக்கு சேர் கொண்டு வந்து போடுங்க, நோ, உட்காருங்க. நோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஓ ஓகே. இந்த சாரே கிளாஸ் ஆரம்பிக்க டைம் ஆகுமோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் வந்துட்டுமே தான். எல்லாரும்னா ஐ திங்க் எல்லாரும் வந்துட்டாங்களே. பரிமளாமா, வேற யாராச்சும் வரணுமா என்ன? இல்லையே, எல்லாரும் வந்துட்டாங்க. சொல்லுங்க சார், ஆல் இஸ் கம். ஓ அப்படியா? சார், உண்மையிலேயே நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொன்னா நான் வேணா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி வர சொல்றேன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. தென் ஓகே. யூ நோ சம்திங், ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு குக் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். சொன்னாங்க சொன்னாங்க. யூனோ சின்ன வயசுல எங்க வீட்ல ரொம்ப பெரிய வசதி எல்லாம் இல்ல. எங்க அப்பா வந்து ஒரு சின்ன துணி கடையில தான் வேலை பார்த்தாரு. எங்க வீட்ல லஞ்சுக்கு சாம்பார் வச்சா ரசம் வைக்க மாட்டாங்க, ரசம் வச்சா சாம்பார் வைக்க மாட்டாங்க. இவ எதுவுமே வைக்க மாட்டான். எல்லாம் இவங்க அத்தை சமைச்சு போட்டா இவ சாப்பிடுறான். இப்ப என்னமோ காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி வக்கினியா நீட்டி முளைக்கு பேசுற பாரு. பரிமளா, சமைக்கிறத விட பேசுறது பெரிய ஆர்ட் இல்ல? ஆனாலும் பிரதிபா பயங்கரமாയിട്ട് அடிச்சு பொளிക്കുന്നു. அது சரி, ஏதோ அந்த வாயை வச்சுதானே அவளும் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கா. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் சார் எங்க வீட்ல இந்த டிஃபன் எல்லாம். இந்த யூஷுவல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் எல்லார் வீட்லயும் செய்யற டிஃபன் ஐட்டம்ஸ். எங்க வீட்ல இருக்காது. ஓ பின்ன? எங்க அம்மாக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மோர்களி, கம்பங்களி, அப்புறம் இந்த கேழ்வரகு அடை, இந்த மாதிரி ஹெல்தி ஐட்டம்ஸ் தான். கேழ்வரகு அடைன்னு தின்னவ இப்படியா பெருத்து போய் கிடப்பா? பொய் சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கணும். பட் எனக்கு இந்த வெரைட்டி சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லை சார். இந்த பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் யார் வீட்ல என்ன சமைச்சாலும் ஓடி போய் பக்கத்துல நின்னுடுவேன். அவங்க எப்படி சமைக்கிறாங்க, என்ன மாதிரி செய்யறாங்க, என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, டேஸ்ட்க்கு எந்த ரெசிபி யூஸ் பண்றாங்க, வாசனைக்கு என்னெல்லாம் போடுறாங்க, அப்புறம் இது ஃபைனலா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கார்னிஷிங்க்கு என்னெல்லாம் போடுறாங்க நான் ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணுவேன் சார். வாவ், தட்ஸ் குட். தேங்க் யூ சார். இப்போ இந்த பரங்கிக்காய் ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரீங்களா? யா, ஷூர். டாஸ்கே அதானே சார். கேமராமேன் ரெடியா? ரோல் பண்ணிக்கோங்க. எங்களையும் இந்த இடத்தையும் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏதாவது லோக்கல் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறீங்களா? ஏய், பிரதிபாக்கு வேணும். கேட்டாரே பாரு ஒரு கேள்வி. நவ ஃபர்ஸ்ட் பம்ப்கினை கட் பண்ணிக்கணும். சார், என்னாச்சு? எனிதிங் ராங்? இந்த மாதிரிலாம் பரங்கிக்காய் கட் பண்ண கூடாதுங்க. ஓ, இஸ் இட்? ஐ திங்க் உங்களுக்கு டீச் பண்ணவங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உலகம் பூரா பரங்கிக்காய் கட் பண்றது ஒரே மெத்தட் தான். நீங்க பண்ற ஸ்டைல்ல பண்ணா நீங்க கட் பண்ணி முடிக்கிறப்பவே இது யூஸ் பண்ண முடியாத பதத்துக்கு வந்துடும். ஓ, ஐ சி. அது என்னன்னா நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் இல்லையா, அதான் சார். பட் இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ் சார். போக போக சரியாயிடும். சேச்சி போக போக சரியாயிடும் சொல்றா. எங்க போவே? வேறெங்க? யமலோகத்துக்கு தான். ஞானில்ல. பரிமளாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சும்மா இரு. நீங்க பரங்கிக்காயை கட் பண்ணி எடுத்த கத்தி தான் தப்பு. அதை வச்சுட்டு இந்த கத்தியை வச்சு தோலை சீவுங்க, அப்ப கரெக்டா வரும். முதல்ல குறுக்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அப்புறம் தோலை உரிச்சா கரெக்டா வரும். இந்தாங்க. எனக்கு தெரியும். ஆக்சுவலா டென்ஷன்ல நான் கொஞ்சம் கத்தியை மாத்தி எடுத்துட்டேன்.
பவித்ரா, ம், சமையல் கட்டிப்பா அழகா இருக்குல்ல? அழகா நான் எல்லாம் சரி பண்ணிருக்கேனான்னு கேட்டேன். ஆ சூப்பரா இருக்கத்த. எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா இதெல்லாம் கூட நீங்களே செய்யணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. பரவாயில்ல, பேச்சு துணைக்கு நீ என் பக்கத்துல இருந்தல்ல, அதுவே எனக்கு போதும். அது சரி, மொபைல ரொம்ப நேரமா ஏதோ உத்து உத்து பாத்துட்டு இருக்கல, அப்படி என்ன இருக்கு? அதுவா, பிரதிபா வீட்ல இருந்து பரிமளா ஆண்டி லைவ் டெலிகாஸ்ட் சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காதத்த. பாத்தியா, ஏமா இப்படி சொல்ற? பின்ன வேற எப்படி சொல்லுவாங்க? ஊரே பாராட்டுற ஷெஃப் எனக்கு இந்த கேக்க செய்ய கத்து கொடுங்கன்னு வீடு தேடி வந்திருக்காரு. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா அவங்களுக்கு? ஏதோ அரைகுறையா செய்ய தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய கத்து கொடுக்கலான்னு ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. இந்த ஆண்டி சமையல்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. நேத்து வந்த எனக்கே இந்த விஷயம் தெரியுதே, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாமலா இருக்கும்? பாத்தியா, திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க பவித்ரா. இன்னொன்னு, அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம கரெக்டா பாக்கணும், அதுல நம்ம கவனமா இருந்தா போதுமே. அப்படி இல்ல அத்த, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேனத்தனமா எதையாவது செஞ்சு காமிச்சாங்கன்னா ஹரிகிருஷ்ணன் சார் நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? அடுத்த வாரமே டிவில வரப்போற அவரோட ப்ரோக்ராம்ல ஸ்னேகா அபார்ட்மெண்ட் லேடிஸ பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டாருன்னா நம்ம மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? எனக்கு அப்படிலாம் தோணல பவி. ஏன் அப்படி தோணல? ஹரிகிருஷ்ணன் சார் அப்படிலாம் செய்யறவர் இல்ல. பாருங்க, அடுத்த ஷோ ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு போட்டுமே, நம்ம வேலையை நம்ம பாப்போம். இது பாரு, இப்போ சமையல் கட்டெல்லாம் நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். நாம சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஹலோ, என்ன சும்மா நிக்கிறீங்க? போட்டோ எடுங்க. கொஞ்சம் டவுன். இந்த பில்டப்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போதுங்க, எவ்வளவு போட்டோ தான் எடுப்பீங்க? வந்த வேலையை முதல்ல முடிப்போமே. ஆமால, மறந்தே போயிட்டேன். பாத்தீங்களா, கரெக்டா கட் பண்ணிட்டல. எனக்கு இதெல்லாம் தெரியும் சார், நான் தான் சொன்னேனே. ஆக்சுவலி உங்களை பார்த்த டென்ஷன்ல எனக்கு ஒரு மாதிரி ஆகி லைட்டா கேர் ஆயிட்டேன். இப்ப கட் பண்ணிட்டீங்க. வாட் நெக்ஸ்ட்? அடுத்து பீலிங் தான், தோல் சீவிட வேண்டியதான். சரி, சீவுங்க. ஓகே. என்னாச்சு? நதிங் சார், நதிங். ஐயோ, பாத்து சார், சண்டையில சட்டை கிழித்து சகஜோன்னு வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான் இதுவும். சமைக்கும் போது கத்தி காயெல்லாம் படத்தான் செய்யும், சம்டைம்ஸ் சூடு பட்டுக்கும். இதெல்லாம் ரொம்ப சகஜம் தானே, நடக்கிறது தானே சார். அடி பாவி, என்னமோ டெய்லி 3 வேளை சமைக்கிற மாதிரி இல்ல பேசுறா. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நாம குக் பண்ண போறோம். பம்கினை போட்டாச்சு.